வணக்கம் நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி இன்னைக்கு முழு கோதுமையை வச்சு எப்படி உப்புமா பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு சைடு டிஷ்ஷா வெறும் பொட்டுக்கடலை சட்னி இது பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு சரியில்லாதவங்க சுகர் பேஷண்ட் எல்லாரும் இத செஞ்சு சாப்பிடலாம் சிம்பிளாவும் இருக்கும் ரெண்டாவது வந்து நமக்கு வந்து சட்னில தேங்காய்லாம் சேக்காம இந்த சட்னி பண்ண போறோம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த கோதுமையை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த தண்ணி இப்படி நல்லா கொதிக்கும்போது இந்த கழுவி வச்சிருக்க இந்த கோதுமையை இதுக்குள்ள போட்டுறலாம் இப்போ இத நம்ம மூடிடலாம் ஒரு 4-5 விசிலாவது வரணும் இது கொஞ்சம் பிரஷர் வந்தோனே நம்ம வெயிட் போடுவோம் இப்போ பாருங்க நல்லா பிரஷர் வந்துருச்சு இப்போ நம்ம வெயிட் போடுவோம் எப்பவுமே நான் வந்து பிரஷர் வந்ததுக்கு அப்புறம் ஏன் வெயிட் போட சொல்றேன் அப்படினா இந்த ஓட்டையில வந்து ஏதாவது அடைச்சிட்டு இருக்கும் பிரஷர் வந்துருச்சுனா அது வெளியில வந்துரும் நம்ம அப்படியே முதல்லயே நம்ம வெயிட்ட போட்டுட்டோம் அப்படினா அதனால தான் வந்து கேஸ்கெட் வந்து வேஸ்டா போய் திடீர்னு குக்கர் வந்து வெடிக்கிறது அதனால எப்பவுமே பிரஷர் வந்த உடனே வெயிட் போடுங்க இப்போ பாருங்க 6 சவுண்ட் வந்துருச்சு இப்போ நம்ம கம்மியான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க இப்போ 10 நிமிஷம் வந்து நம்ம சிம்ல வச்சு அதுவும் சவுண்ட் வந்துகிட்டே இருந்தது இப்போ கொஞ்சம் பிரஷர் அடங்கட்டும் நம்ம ஓபன் பண்ணி தண்ணி இருந்ததுனா இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம அடுப்புல வச்சு ஓபன் பண்ணி வெச்சுக்கலாம் பாருங்க இப்போ ஓபன் பண்ணிட்டோம் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு பாருங்க இந்த கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லீங்களா அத வந்து நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் ஹைல வைப்போம் இந்த தண்ணி வத்தற வரைக்கும் இத ஹைல வச்சு வேக விடுவோம் பாருங்க இப்படி வெந்திட்டு இருக்கும்போது இப்போ நம்ம உப்பு போடலாம் எப்பவுமே இத நம்ம வேக வைக்கும்போது இந்த கோதுமையை ஃபர்ஸ்ட் உப்பு போட வேண்டாம் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த தண்ணி வத்த வைக்கும்போது உப்பு போட்டா போதும் இப்போ பாருங்க நல்லா அந்த தண்ணி வந்து சூப்பரா வத்திடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு வத்தற அளவுக்கு நம்ம வந்து அத சிம்லயே வச்சு வேக விடணும் இது கொஞ்சம் வந்து டைம் ஒலிக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு இது பண்றதுக்கே ஒரு 1/2 hour ஆகும் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் பாருங்க கடாய் நல்லா காயிட்டோம் அதுக்கு அப்புறம் எண்ணெய் விட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் இப்போ ஒரு 2 ல இருந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் இப்போ கடுகு போட்டுப்போம் இப்போ நம்ம உளுந்து போட்டுக்கலாம் இப்போ காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கலாம் அடுத்து கருவேப்பிலை இப்போ நல்லா செவந்த உடனே இந்த வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த கோதுமை வந்து நல்லா நீங்க வேக வெச்சிட்டீங்கனா தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் வேக்காடு ஜாஸ்தியா போய்ட்டா கூட பிரச்சனை இல்ல கம்மியா மட்டும் இருக்க கூடாது இந்த வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம இதல இந்த கோதுமை வேக வெச்சத கொட்டிடுவோம் சப்போஸ் கொஞ்சம் வயசானவங்களுக்கு இந்த உப்புமா கொடுக்குறீங்க அப்படினா இந்த கோதுமையை வந்து ஒண்ணும் பாதியமா மிக்ஸில போட்டு அடிச்சுக்கங்க இப்போ இதல நம்ம இந்த கொத்தமல்லி போட்டுறலாம் கோதுமை உப்புமா ரெடி ஆயிருச்சு இப்போ இத எடுத்துட்டு நம்ம சட்னி அரைச்சுக்கலாம் பாருங்க 4 காஞ்ச மிளகாய் 1 பல்லு பூண்டு பொட்டுக்கடலை ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு இத நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க கோதுமை உப்புமாவும் பொட்டுக்கடலை சட்னியும் ரெடி ஆயிருச்சு இது காலையில நேரத்துல சாப்பிறதுக்கு நல்லா இருக்கும் காலையில சாப்பிட்டு போனோம்னா கொஞ்சம் ஹெவியா இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கோதுமை வேக வைக்கும்போது நல்லா வந்து வேக வச்சிரணும் கொஞ்சம் டைம் வலிக்கும் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி வேக வச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Facebookல ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்